ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் பற்றி. ஸோ ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸில் வந்து இது வந்து பார்ட் 1. அண்ட் இப்போ என்னோட ஸ்க்ரீனில் இருக்கிறது வந்து என்னோட சி டிரைவில் வேம்ப்னு ஒரு நம்ம வேம்பை கிரியேட் பண்ணோன்னே வேம்ப் இன்ஸ்டால் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். தான் சியில் வேம்ப்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே www அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த www அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸை நம்ம வைப்போம். அதேமாதிரி நம்ம www நான் ஒரு PHP அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த PHP ஃபோல்டருக்குள்ளே இந்த dir அப்படின்ற ஃபைல் இருக்குது. இது வந்து PHP ஃபைல், இதோட டைப் வந்து PHP. ஓகே, இப்போ இந்த ஃபைலை வந்து நான் Notepad++ல ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே PHP ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் மேஜிக் கான்ஸ்டன்ட் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். அதாவது எக்கோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். எக்கோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு 2_ நல்லா கவனிங்க, 2_ போட்டிருக்கேன். போட்டுட்டு ஃபைல் அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு திரும்பி 2_. ஸோ இது பேர் வந்து மேஜிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு டாட் ஆப்ரேட்டர் வைக்கிறேன், கன்கனெக்ட் ஆப்ரேட்டர். அண்ட் 2 டபுள் கோட்ஸ் செமிகோலன். இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து நான் ஒரு BR டேக் கொடுக்குறேன். ஸோ தட் எனக்கு நெக்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே ஆகும். என்னுடைய நெக்ஸ்ட் லைன் நான் எழுதும்போது கொஞ்சம் ஆர்டராக டிஸ்பிளே ஆகும், அதனால் நான் BR டேக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் ஃபைலை சேவ் பண்ணிடுறேன். இந்த _ ஃபைல் _ இந்த மேஜிக் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, என்னுடைய ப்ரௌசரில் நான் இதோடைய அவுட்புட்டை பார்க்க போகிறேன். இப்போ நான் என்னோட ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பண்ணால் இப்போ இந்த ஃபைல் dir.php அப்படின்ற ஃபைல் எந்த டிரைவில் இருக்குது, எந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்கு உள்ளே இருக்குது. அண்ட் இப்போ நான் அந்த ரன் பண்ணக்கூடிய இந்த PHP ஃபைலோடைய நேம் உட்பட எல்லாம் அந்த URL வந்து நம்மளுக்கு டீட்டெயில்டாக தரும். ஸோ இந்த மேஜிக் கான்ஸ்டன்ட் வந்து சி டிரைவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பேஜ்லேயே தெரிஞ்சிடும். ஸோ சி டிரைவில் வேம்ப் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே www அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கான். அதுக்குள்ளே PHP அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே இப்போ இந்த ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிருக்க ஃபைலோடைய நேம் உட்பட அது என்ன டைப்பான லாங்குவேஜ் அப்படின்றதையும் டிஸ்பிளே பண்ணுது. நான் ஏன் இதை உங்களுக்கு முக்கியமாக காமிக்கிறேன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் சின்ன ஒரு கோடை வச்சு இப்போ நம்ம ரன் பண்ணிட்டு இருக்க அந்த ஃபைலோடைய நேம் என்ன, அது வந்து எந்த டிரைவில் இருக்குது, எந்த டிரைவில் எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது அப்படின்ற எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ இது வந்து PHP கொஞ்சம் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஓகே, நம்ம வந்து அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம அப்ளிகேஷனில் ஏதாவது ஹோல்ஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு இப்படி ஒரு மேஜிக் கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதேமாதிரி என்ன ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. நான் இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன், _ அண்ட் இப்போ வந்து இதில் வந்து லைன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் _ ஸோ இப்போ நான் என்னோட ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆன்சர் 4ன்னு வருது. அதாவது ஏன் 4ன்னு வருதுன்னா, இந்த கமாண்ட் வந்து எந்த லைனில் இருக்குது அப்படின்றத எனக்கு PHP கண்டுபிடிச்சி சொல்லுது. பார்த்தீங்கன்னா எங்கள் 4th லைன் இருக்குது. ஸோ 4th லைனில் இந்த பர்டிகுலர் கமாண்டை நான் ரன் பண்ணனால எனக்கு ஆன்சர் 4ன்னு வருது. ஸோ இன்கேஸ் நான் வந்து இதை வந்து ரெடி பண்ணி பார்க்கலாம், ஜஸ்ட் சர்ச் பண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா 6ன்னு வரும். ஏன்னா என்னுடைய கோடை நான் 6th லைனில் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஆன்சர் 6ன்னு வருது. ஸோ இது வந்து எப்போ நமக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் கொஞ்சம் பெரிய அப்ளிகேஷன் செஞ்சீங்கன்னா சம்டைம்ஸ் எரரை கண்டுபிடிக்கிறதுக்கோ, இல்லை நீங்கள் ஏதாவது எந்த லைனில் இந்த பர்டிகுலர் கோடை எழுதிருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த _ லைன் _ ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா உங்கள் எந்த லைனில் நீங்கள் வந்து இந்த கோடை ரன் பண்ணுறீங்களோ, டைப் பண்ணிட்டு நம்ம பேஜை ரன் பண்ணுறீங்களோ, அந்த பர்டிகுலர் லைனோடைய நம்பரை வந்து நம்மளுக்கு இது ஆன்சர் தரும். ஓகே, ஸோ இதே மாதிரி என்ன ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய டைமை சேவ் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த இடத்த வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் dir அப்படின்னு போடுறேன் டைரக்டரி. DIRக்கு அர்த்தம் வந்து டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நேம் நார்மல் இது. அண்ட் இப்போது நான் ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் _ ஃபைல் _ அப்படின்னு நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னுடைய கரண்ட் ஃபைல் இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த dir.php அப்படின்ற ஃபைல் எந்த டைரக்டரியில் இருக்குது அப்படின்றத எனக்கு தெரியணும். இப்போ நான் கரண்ட்டாக ரன் பண்ணுற அந்த ஃபைல் எந்த டைரக்டரியில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு அதுதான் நான் dir போட்டிருக்கேன். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, டைரக்டரி நேம் நம்ம நார்மல் பேர் தான், அது dir நேம், அதான் டைரக்டரி நேம். ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ என்னோட கரண்ட் ஃபைல் எந்த டைரக்டரியில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபைல் அப்படின்ற இந்த மேஜிக் கான்ஸ்டன்ட்டோடைய வேலை. ஓகே, நான் ஃபைல் சேவ் பண்ணிவிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சியில் வேம்ப் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே www அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே PHP அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே எனக்கு இப்போ கரண்ட்டாக நான் ரன் பண்ணுற ஃபைல் இருக்குது. பட் ஆனால் என்னோட URL பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், localhost/php/dir.php அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
எக்ஸாக்டாக இப்போ இந்த யூஆர்எல் வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து இந்த dir.php அப்படின்ற ஃபைல் வந்து எந்த டிரைவில் இருக்குன்னு. ஸோ நம்ம இந்த ஒரு கோடை ரன் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு எந்த டிரைவில் இந்த dir.php அப்படின்ற ஃபைல் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் எப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ ஏதாவது நம்ம ஹேக்கிங் பற்றி படிக்கும்போது வந்து இந்த மாதிரி கோட்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் PHP 5.3ல இருந்து நம்மளுக்கு ஒரு நியூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது dir டைரக்டரி. ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுறது மூலயமா ஜஸ்ட் நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் எக்ஸாக்ட் ஆன்சரை தான் கொடுக்கும். ஸோ இந்த கோடம் ஒரே வேலையை தான் செய்யும். PHP 5.3க்கு கீழே இருக்கவங்க இந்த லைனை யூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த டைரக்டரி யூஸ் ஆகும். 5.3க்கு மேலே யூஸ் பண்ணுறவங்க, அதாவது 5.4 5.5 யூஸ் பண்ணுறவங்க வந்து _dir__dir_ அப்படின்ற இந்த கமாண்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ தாராளமாக டைரக்டரி நேம் அப்படின்னு போட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் எது தேவையில்ல. சிம்பிளாக _dir___ போட்டு நீங்கள் எந்த டைரக்டரியில் இருந்து அந்த ஃபைல் ரன் ஆகுது அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.